ரெட்ரோலக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷயம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நன்றிகள் நன்றிகள். போலாங்களா? தாராளமாக. குடும்பங்கள் நிறைய பேர் செதறிட்டே இருக்குது, மிஸ் ஆகிட்டே இருக்குது. என்னாச்சு? நிறைய பேர் சில பேர் ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ப்ரோ இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி நீங்கள் சொல்கிறது இதை பற்றி எல்லாமே நியூஸ் இப்போ வரைக்கும் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இதை பற்றி பேசுங்க, இந்த அணையை பற்றி பேசுங்க, செந்தில் பாலாஜி பற்றி பேசுங்க, இவங்களை பற்றி பேசுங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அப்போ என்னன்னா நம்ம குடும்பங்கள் முழுசாக பார்க்கறது இல்லை. அதாவது மனிதாபிமானம், மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஒரு மணி நேரம், ஓகேங்களா? 1 மணி நேரத்தை அதாவது ஒரு 35 நிமிஷமா இருந்துச்சு, 40 ஆச்சு, 45 ஆச்சு, 50, 55 தொட்டுச்சு. திடீர்னு ஒரு நாள் 1 மணி நேரம் தொட்டுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து 1 மணி நேரம் 5 நிமிஷம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் போயிட்டு இருக்குது. ஒரு சிலர் 1.5 மணி நேரம் போடுங்க, 2 மணி நேரம் போடுன்றாங்க. அது முடியாது, அது யூடியூபுக்கு உகந்தது அல்ல. ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் போடலாம். 1 மணி நேரம் வீடியோ போட்டா மனசாட்சி வேண்டாமா? இல்லைங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், 20 நிமிஷம் கழிச்சு பாஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது வேலை பார்த்து திருப்பி உட்காந்து கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். இது ஒரு நல்ல ஐடியா தானே? நீங்க என்ன பயங்கரமா ஐடியா கொடுப்பீங்களே நீங்க தான். சரி, ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அங்கே போய் ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னா வர வேணான்னு சொல்லிட்டீங்க. சரி, இதை வச்சு நம்ம இங்கே ஏதாவது அரசியல் பண்ணலாம்னா மழை பெஞ்சு தொலைஞ்சிருச்சு. அப்படின்னு பாட்டு தான். எதை வச்சு அரசியல் பண்ணுவேன் சார்? நீங்க ஒண்ணும் பண்ணல சார். வருண பகவான் உங்களுக்கு அங்க மழை பெஞ்சிருச்சு. இப்ப மழை நின்றுச்சுன்னா தண்ணி வரது நின்றுடும் சார். அதற்காக நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, தண்ணி வர வச்சுட்டீங்கன்றது அர்த்தம் கிடையாது. நீங்க போலான் இருந்தீங்க, அங்க போக முடியல. அப்புறம் அவரே திடீர்னு இன்னைக்கு இயற்கைன்றது யாருக்கும் சொந்தம் கிடையாது, இந்த இதெல்லாம் எங்க கிட்ட பேசாத, இங்கிலீஷ் எல்லாம் பேசாத எங்க கிட்டன்ற மாதிரி, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லாத ராஜா. இப்ப என்ன சொல்ல வர நீ? அதாவது இயற்கைன்றது நமக்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது, நம்ம அதை பிடிச்சி வைக்க முடியாது. இப்ப நாங்க அதை பிடிச்சி வச்சோம்னா இங்க வெள்ளம் வந்துடும். இப்ப நம்ம என்ன சொல்ல, எங்களுக்கு அந்த தண்ணி வேணான்னு சொல்லிடணும். நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன், திங்கக்கிழமை போறேன், எனக்கு அது வரைக்கும் தண்ணி வேண்டாம், நீ நிறுத்தி வை. திங்கக்கிழமை நான் போய் உச்ச நீதிமன்றத்துல போய் பார்த்துட்டு பேசிட்டு என்னன்னு உனக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீ தண்ணி வேணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கன்னு சொன்னா இப்ப கர்நாடகா என்ன ஆகும் யோசிக்கணும்ல. இல்ல, இப்ப உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க அனுப்புறீங்க. இங்க தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது நீங்க அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. கர்நாடகாவும் சரி, தமிழ்நாடும் சரி, இதை ஒரு அரசியலா தான் பாக்குறாங்களே தவிர மக்களோட பிரச்சனைன்றத பாக்குறதே கிடையாது. அதோட விளைவு தான் நமக்கு வருஷா வருஷம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஏன் கடந்த வருஷமா சில மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அவங்க தண்ணியை கொடுத்துட்றாங்க, தண்ணி அவங்க கொடுக்குறாங்கன்றதை தாண்டி அங்கிருந்து வந்துருது. மழை பெஞ்சு அணையை இது பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அவங்க திறந்து விடுற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதனால வந்துடுது. அந்த வர தண்ணி இங்கே வருது, மீதி எங்கேயோ போய் கடலில் கலந்து ஏதோ நடந்துருது. நம்மள்ட்ட தண்ணி சேவ் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒரு இது பெருசாக இல்லாத பிரச்சனை இருக்கிறதுனால இது நடக்குது. இப்போ எல்லாரும் தண்ணின்னு பேசிட்டு இருப்போம். அங்கே பயங்கரமான மழை, அங்கே தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. கபினி அணையில் அங்கே தண்ணி ஏறுதுன்றதுனால அங்கிருந்து இப்போ நம்ம ஆமா இல்ல 2281 அடி, அது கிட்டத்தட்ட அதை தாண்டி இன்னொரு 2-3 அடி அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்குன்னும் போதுதான் ஒருவேளை இன்னைக்கு நைட் எல்லாம் பெஞ்சதுன்னா நாளைக்கு இதாகிடும், ஃபுல் ஆகிடும்ன்றதுனால தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ அந்த அணையை திறந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 கன அடி நமக்கு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு நிறைய தேவைப்படுது. தண்ணியோட தேவை இங்க டெல்டால ஃபுல்லா நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நெல் சாகுபடி, இந்த சம்பா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 40 TMC சம்திங் ஏதோ ஒரு தண்ணி அளவு தேவைப்படுது. அப்படின்ற பட்சத்துல அங்கிருந்து நமக்கு தண்ணி வருது. அங்கிருந்து மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு அணையிலிருந்தும் தண்ணி வருது. ஹாரங்கியும் ஏதோ ஒரு இது இருக்கு அணை, அங்கிருந்தும் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணராஜசாகரா அது ஒரு இது இருக்கு, அங்கிருந்தும் நமக்கு தண்ணி வரும்ன்ற மாதிரி ஏன்னா அங்கேயும் மழை இருக்கு. அங்கிருந்து நமக்கு தண்ணி வரும். இந்த தண்ணி இப்ப வரக்கூடிய தண்ணி என்ன தேவை, எவ்வளவு தேவைப்படும்ன்றது தெரியல. அங்க மழை இருந்துச்சுன்னா ஓகே, தண்ணி நமக்கு வரும். மழை இல்லாத பட்சத்துல தண்ணி வரது அளவு குறையலாம், தண்ணியோட வரத்து நமக்கு கம்மியாகலாம். ஆக மொத்தம் கர்நாடக அரசு தண்ணி தரல, வருண பகவான் தான் கொடுத்திருக்காரு தண்ணியை இப்போதைக்கு. மேபி இதுல அரசியல் இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை ராகுல் காந்தியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம், இல்ல தமிழ்நாடு அரசு சும்மா அவங்க கேட்டு திறந்து விட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்ப மழை வந்துருச்சு, இப்ப திறந்து விடலாம்ல அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு நமக்கு நடந்திருக்கிறது ஒரு இடைக்கால ஒரு நிம்மதி. நமக்கு தண்ணி வந்திருக்கு,
காவிரியிலேருந்து இப்போதைக்கு தண்ணி வருது. வருண பகவான் அங்கே வந்து கருணையை காட்டிக்கிட்டே இருந்தாருன்னா நமக்கு தண்ணி வந்து சேர்ந்துரும், இந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது. வருண பகவான் கொஞ்சம் தான் கருணை காட்டினார்னா நமக்கும் கொஞ்சம் தான் தண்ணி வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இந்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஒரு நிரந்தர தீர்வை எட்டணும். இந்த விஷயம், இந்த காவிரி கர்நாடகா தண்ணி பிரச்சனை இந்த நிரந்தர தீர்வு எட்டணுன்றதான் எல்லாருடைய விருப்பமும். அது இந்த ஆட்சியில நடக்குதான்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு தண்ணி வருது. திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட் போறாங்க. நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட் போறோம். இது வந்து இத்தனை வருஷம் ஆண்டுகளா இது வந்து இப்படி நடந்துருச்சு. நமக்கு தேவையானப்போ அவங்க கொடுக்கறதும் வைக்கிறதும், அப்புறம் மழை பெஞ்சு அங்கேருந்து நமக்கு வர தண்ணி, இதுலயே நம்மளுடைய அரசியல் வந்து முடிஞ்சிருது. இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டா மட்டும்தான் இது நமக்கு இந்த பிரச்சனை இல்லாம நம்ம பேசுறது தானே. ரெகுலரா நம்மளும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடையாது. இது பல வருஷமா இது இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் கேட்பாங்க, ஆணையம் அமைப்பாங்க, அப்புறம் ஒரு குழு போடுவாங்க, அதுக்கப்புறம் நடுவண் அரசு அமைப்பாங்க, அப்புறம் பேச்சுவார்த்தைன்னுவாங்க. என்ன நடந்தாலும் தண்ணிக்கான பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்ப நமக்கு கிடைக்குதுன்னா அங்க மழை பெஞ்சா மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராவா இங்க தண்ணி கிடைக்குது. அதாவது அங்க மழை பெஞ்சு அவங்க ஊரு வீணா போயிடக்கூடாது, வெள்ளத்துல இதாயிடக்கூடாது, அதனால நமக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னா தண்ணி கிடைக்கட்டும். இப்போதைக்கு வருது. அதுவும் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்கன்னா, நாங்க திறந்து விட்டோம்னா நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடுறீங்க, கடல்ல போய் கலந்து உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ண தெரியல, அதுவே எங்களுக்கு இதா இருக்கு. அதே மாதிரி அங்க பெங்களூர்ல நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா, இதேதான், நாங்க தண்ணியை வந்து இவ்வளவு கரெக்டா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு கிளீனா வச்சுட்டு இருக்கோம், ஆனா நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க அது வந்து ஒரு சாமி மாதிரி நாங்க வந்து அதை கும்பிடுறோம். பட் ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி பேய் மாதிரி பாக்குறோமாமா? இல்ல, நீங்க வந்து அந்த அளவுக்கு கிளியரா வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு சுத்தமாவே நீங்க வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுத்தமா வச்சுக்கிறது, சுகாதாரமா வச்சுக்கிறதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. எப்படி சுத்தமா வச்சிருக்கிறதுன்றதெல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒன்றும் அவ்வளவு மோசமானவர்கள்லாம் கிடையாது. சுத்தத்துல வந்து ரொம்ப மோசமானவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து கிடையாது. ஆனா வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது இத்தனை வருஷமா நமக்கு அது ஒரு டேம் கட்டுறதுலையோ இல்ல இந்த தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுலையோ ஒரு மழைநீர் சேகரிப்பு மாதிரியான விஷயங்களையோ நமக்கு பெரிய லேக் இருக்குன்றது உண்மை. அதை இனி வரும் காலத்திலேயாவது அதை நம்ம மாத்திக்கணும். இவ்வளோ டெக்னாலஜிகள் வந்ததுக்கு பிறகும் நமக்கு இந்த தண்ணீர் பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் இயற்கையோடைய கொடை இல்லாம உங்களுக்கு தண்ணி வராது. நீங்க 1000 டிஜிட்டல் போனாலும், என்ன நடந்தாலும், என்ன மாதிரியான நீங்க வேலைக்கெல்லாம் போனாலும், என்ன ஆகப்பெரும் சயின்டிஸ்டாவே இருந்தாலும் உங்களுக்கு இயற்கைன்னு ஒண்ணு இல்லாம தண்ணீர்ன்றது ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நீங்க அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கதான் வந்து செய்யணும். மரம் வளர்த்தால் மழை வரும்ன்றாங்க. அதற்கான வேலைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோமா? சரி, வர மழையை நம்மளால காப்பாத்திக்க முடியுதா, சேமிச்சு வைக்க முடியுதா, நம்ம வீடுகள்ல சேமிச்சு வைக்க முடியுதா, நிலத்தடி நீருக்கு அது டைரக்டா போகுதா? இந்த செடி ஒண்ணு இருக்குமே, இந்த ஆகாயத்தாமரை, அது இல்ல, அந்த இது அப்ப போய் இவரு வைகோ ஐயா கிளம்பிடுவார்ல கையில இது எடுத்துக்கிட்டு, கள்ளிச்செடி அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த முள்ளு செடி ஒண்ணு இருக்கே, அத வந்து அது பேர் சீமை கருவேல மரம். அந்த சீமை கருவேல மரம் வந்து எவ்வளவு நம்ம ஊர்ல இருக்கு, அது எவ்வளவு தண்ணி எடுக்குது, அதனால நமக்கு எவ்வளவு தண்ணி வந்து லாஸ் ஆகுதுன்ற பல விஷயங்கள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த இதை பத்தியே நம்ம வந்து பேச முடியும். இது ஒரு பெரும் பிரச்சனையா, இது ஒரு அரசியலா மட்டும்தான் நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. அது என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல காலம் வந்து பிறக்கும். அது எப்போ பிறக்க போகுதுன்னு தெரியல. வருண பகவான் எவ்வளவு நாள் கருணை காட்டுவாருன்னு தெரியாது. இதுக்கும் திமுக தான் காரணம் மழை பெஞ்சதுக்கு. ஏன் எல்லாம் உட்காந்து யாகம் பண்ணாங்களா? இல்லையே, நீங்க படம்லாம் பாத்திருக்கீங்களா? ஒரு ஹீரோ கட்டி போட்டு அடிக்கும் போதுதான் வந்து வில்லன் வந்து ஹீரோ அடிக்கும் போதுதான் மழை எல்லாம் வரும். ரைட் பெட்லாம் போடும்போதுதான் அப்போ ஒரு ஹீரோ அடிச்சாரு அருமை நட்சத்திரத்தை அடிக்கலாம். இல்ல ஹீரோ சொல்றேன் பால்வாடி. அப்போ நீங்க எல்லா படத்துலயும் பாருங்க, ஹீரோ எப்பப்பெல்லாம் அடி வாங்குறாரோ அப்போல்லாம் வர்ண பகவான் வந்து அழுவாரு, அங்க வந்து மழை பெய்யும். இங்க இருக்கிற ஒரு ஹீரோவை போட்டு இந்த அடி அடிச்சதுனாலதான் மழை வந்திருக்குன்னா, யார் அடிச்சது யாரு அப்படின்றத தாண்டி நீங்க தமிழ் ஹீரோவை எடுத்துக்காதீங்க. நீங்க தெலுங்கு பக்கம் போயிடுங்க. அப்படியே நம்ம பாலையாவெல்லாம் அடிக்கலாம் வேண்டாம். மழை வேணும்னு சொன்னாரு, ஒரு பார்த்தாருன்னா போதும், அங்க இடி இடிச்சு மின்னல் இதாகி எங்க மழை வந்து அந்த இடத்துல மட்டுமாவது பெய்யும். நம்ம பிரபுதேவாவுக்கு பெய்யும்ல, இடி இடிச்சு செத்து போயிடும். இடி இடிச்சு எவனா செத்து போவாங்க. நம்ம பிரபுதேவாவுக்கு ஒரு படத்துல பெய்யல, அவருக்கு மட்டும் ஐயோ அந்த மாதிரி அங்க மட்டும் வந்து மழை பெய்யுற மாதிரிலாம் வந்து நடக்கும். இந்த மாதிரிதான் நீங்க சொல்றது இருக்குது. ஹீரோ அடிச்சோன்னா இங்க போட்டு எல்லாரும் இது பண்ணோன்னா அங்க தண்ணி வந்து, இது நம்ம காமெடியா சொன்னாலுமே கூட இதுதான் விஷயம்.
தண்ணின்றது நமக்கு அங்கிருந்து இப்ப வருது, இது நிரந்தரம் இல்ல. இப்ப அங்க மழை பெய்யுது, தண்ணி வருது. அங்க எவ்வளவு நாள் மழை பெய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தண்ணி வரும். மழை நின்றுச்சுன்னா தண்ணி வரதோட அளவு குறைஞ்சிரும். அதனால நமக்கு இது ஒரு நிரந்தர தீர்வுக்கான நோக்கி தான் நம்ம போகணுமே. அதுக்கப்புறமா இன்னும் சமீப காலமாக எந்த ஒரு டேமுமே கட்டல, நம்ம எங்கிட்டும் எந்த ஒரு இதுவும் கட்டவே இல்லை. நம்ம அதுக்கான அதுதான் சொல்றாங்க, அதெல்லாம் இனிமே தான் ப்ராசஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இப்பதானே கொஞ்சம் ஒழிச்சு விட்டுருக்கு இந்த பக்கம், போங்க இந்த பக்கம் வராதிங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு அப்புறம் தான் நல்லதுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கணும். ஆனா இவங்க விட மாட்டாங்க, பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க போற, தெரியுமா நாங்க யார் தெரியுமா, எங்களோட பாரம்பரியம் என்ன தெரியுமான்னு. அப்புறம் அந்த விக்ரம் படத்துல வர அந்த பையன் கட் பண்ணுவானே கீழே உட்காந்துட்டு, ஜாஃபர் கமலோட கால்ல கடைசியில யாசர் நம்ம தானே கட் பண்ண மாதிரி இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி தான் எட்டி உதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க ஹெலிகாப்டர்ல போலான்னு பாத்தீங்களா? ஹெலிகாப்டர்ல எதுக்கு போறீங்க? ஹெலிகாப்டர் எதுக்கு போவாங்க? மக்களால பறந்து போய் பிடிக்க முடியாது தானே. ரோட்ல போயிருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க. அதனால தான் நீங்க ஹெலிகாப்டர்ல போனீங்க. உனக்கு யாருன்னு சொல்லுங்க, அப்புறம் திட்டுவாங்க. யாரு என்ன கட்சின்னு சொல்லுங்க. அனிதா, முன்னாள் அதிமுக, தற்போது திமுக. அனிதா ராதாகிருஷ்ணன், திராவிட முன்னேற்ற கழகம், திருச்செந்தூர் தொகுதி. என்ன பண்ணிருக்காருன்னா, ரோடா போய் வீதியா போய், அது இல்ல பிரச்சாரத்தையும் சொன்னாங்க. ரோடா போய் வீதியா போய் அரங்கத்திற்குள்ளாரெல்லாம் போய் யாரை கேட்டு ஓட்டு போட்டேன்? 406 ஓட்டு. 406 நம்ம சொந்த பந்தங்களை இப்படி பண்ணீங்கன்னா நம்ம எவ்வளவு நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்கோம். எப்படா பண்ணீங்க? அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம். என் தொகுதியவே நான் அங்காளி பங்காளியா பாத்துட்டு இருக்கேன். அவங்களே அப்படி பண்ணாங்கன்னா நம்ம தான் எடுத்து சொல்லி அங்காளி பங்காளிங்களே உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்ப நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க மக்களை. டார்ச்சர் ஒரு புரிதல் இல்ல, அதனால நல்ல புரிதல் இருந்திருக்கு, அதனாலதான் ஓட்டு போடல. இப்போ எல்லாருமே ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நீங்க எல்லாம் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிக்க வைக்கல பரவாயில்ல, அடுத்த தேர்தலையும் நான் உங்களுக்காக நிப்பேன். இந்த தொகுதி மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன், கண்டிப்பா செஞ்சு நான் உங்களுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெற்று நான் ஓட்டு வாங்குவேன்னு சொல்றதுதான் நாகரிகம், அதுதான் முறை. நீ என்ன ஓட்டு போடல? நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம் இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக. 1000 ரூபாய் கொடுத்திருக்கோம், ஃப்ரீ பஸ் கொடுத்திருக்கோம், ஓசி பஸ்ல போயிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், எவ்வளவு சொல்லியிருக்கோம். பட்டையா நாமமா எல்லாம் தான் கேட்டிருக்கோம், யாரு இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் மக்கள் மைண்ட்ல வருது இல்ல. அங்க அனிதா நிறைய செஞ்சிருந்திருக்கலாம், ஆனா இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி போகுமா இல்லையா? அன்னைக்கு நடந்த இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் வருமா இல்லையா? அப்புறம் அங்க நடக்கக்கூடிய சாதி பிரச்சனைகள்லாம் வருமா இல்லையா? இதெல்லாம் நம்ம அனிதாக்கு தெரிய மாட்டேங்குது. அனிதா அப்படின்ற மாதிரி இவர் அனிதான்றது கூட கிடையாது. நம்ம ஒரு ரீல்ஸ் பார்ப்போம்ல, மல்லேஷ் கண்ணனா, அந்த மல்லேஷ் கண்ணன் ரீல்ஸ்ல, ஏய் லட்சுமி இந்த பப்புக்கு போகணுன்றாங்க, நீ வரி யாருன்னா, அதுல கடைசி 2வது ஒரு பொண்ணு பேசுறோம், இல்ல இந்த பர்மா தங்கச்சி பாத்திருக்கேன், பாத்திருக்கீங்களா? இந்த பர்மா தங்கச்சி இந்த மாதிரி போனோம், எதனா சிக்கன்னா சொல்ற, இப்ப அப்படியே விட்டுறலாம், நாங்களே பிக்கப் பண்ணிட்டு நாங்களே உன்னை டிராப் பண்றோம், ஓகேவா? அந்த மாதிரிதான் இவரு எங்க போனாலும் கடைசி வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு பேர் வாங்கி தான் காசை போட்டு மக்களுக்காக இது பண்ணி நல்லது வாங்கி ஓட்டு வாங்கணும். என்ன விளையாடுறியா நீ? நல்லது செஞ்சு நாளை பின்ன நம்ம வீட்டு முன்னாடி நின்னுட்டானா எதுக்கு? யாரை கேட்டு நீ நல்லது பண்ணன்னு? ஈடியா? ஈடி இல்லைங்க, மற்ற கட்சிக்காரன்லாம் திடீர்னு யாரை கேட்டு நீ நல்லது பண்ண, நீ நல்லது பண்றத பார்த்து 4 பேர் ஏன் வீட்டு முன்னாடி நிக்கிறான், அவர் அதை பண்ணிருக்காரு நீ இதை பண்ணுன்னு சொல்லி கேட்டாருன்னா, அதெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓட்டு மட்டும்தான் நம்ம வாங்கணும், நல்லது பண்ணி ஓட்டு வாங்கணும்ன்றதெல்லாம் கான்செப்ட். அதாவது இந்தியன் படம் தான் வருது, அந்த அதே இதுதான். அதாவது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்ல, ஓட்டுக்கு காசு வாங்காம மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஜாதியை பார்க்காம ஓட்டு போட்டாங்கன்னு இருக்குல்ல, அதை இவங்களால ஏத்துக்க முடியல. அதனால திருப்பி போய் நம்ம சாதி சனம், அதோட மூலக்கரு இதுதான், நம்ம சாதி நம்ம சனம் நம்ம சொந்தம், நீங்க ஓட்டு போடலன்னா எப்படி? அப்ப அவரே நேரடியா கேட்கும்போது மக்கள்ல, சரி நம்ம ஓட்டு போடாம விட்டுட்டோமோ, நம்ம ஓட்டு போட்டிருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வராது, சத்தியமா வராது. நீ பேச பேச சுத்தமா வராது. அது இல்லாம முதலமைச்சர் வழக்கம் போல மறுபடியும் கட்டி போட்டுருவாங்களாடே அவனால அப்படி இப்படின்னு பேசுறாரு. அவரை இப்ப பெருசா பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல தாவேக்காவும். அது அப்படிதான், ஐய இந்த அங்கிள் உச்சா போறாரு அப்படின்ற மாதிரி, சரி போ நீ அப்படியே போயிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி தாவேக்கா அரசும் அவரை விட்டுருச்சு. அதனால நம்மளும்
விட்டுருவோம். சரி ஓகே, அதேதான் அடிச்சது யாரு அப்படின்ட்டு ஒன்று விட்டுறணும். சரி அடுத்தது செந்தில் பாலாஜி. என்னங்க கையெழுத்து போட வந்திருக்காருங்க? நேத்து வீடியோ மோசமா இருந்ததுக்கு காரணமே அந்த பேரு தான். மண்டக்குள்ளார ஏறி என்னென்னமோ பண்ணி இந்த எஸ்ஜிபி இல்லைங்க, பிஎஸ்பிங்க. சரி ஓகே, உங்களுக்காக வேணா அது உங்களுக்கு கரெக்டா சொல்றதுக்காக ஒரு பேரை கரெக்டா சொல்லவா? தப்பா நினைக்க கூடாது யாரும். விஎஸ்ஓபின்னு மைண்ட்ல வச்சுக்குங்க. அப்படியே சுருக்கி விஎஸ்பின்னு வச்சுக்கோங்க. ஆமா, தப்பா இல்ல, சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். எக்ஸாம்பிள் சரவணன், அதான் அந்த படம் பேரு ஒன்னா படிச்சவங்க, அதான் சொல்றேன். விஎஸ்ஓபி விஎஸ்பின்னு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்றேன். மார்க்கண்டேயன் செந்தில் பாலாஜியும் ஒன்னா படிச்சவங்க அந்த மாதிரி வச்சுக்க வராது, வேணாம் ஞாபகம் வச்சு. கேவலமா இருக்குது. அதனால நேத்து வீடியோ மண்டல் ரச்சர் ஆனதுக்கு காரணமே அவருதான். அவரை தூக்கி அப்படி அந்த பக்கமா போடுங்க. வேற ஏதாவது நல்ல கண்டென்ட், ஏதாவது நல்ல மகிழ்ச்சியா சொல்லுங்க. ஏதாவது இருக்கே மக்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இல்ல சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செய்திகள் இருந்தா சொல்லுங்க. மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், மத்தவங்களுக்கு இருக்குமா என்னன்றது தெரியல. மக்கள் மகிழ்ச்சியா இருந்தா போதும், வேற எவன் எப்படி போனாலும் நமக்கு என்ன கவலை? கத்துறாங்களே, கத்தட்டும், கதறட்டும். கதறிட்டு தான் இருக்காங்க, கதறதானே செய்யணும். ஓ நீங்களும் உங்க பிள்ளையோட, நீங்க வேணா உங்க பிள்ளையோட இல்லாம இருக்கலாம், நான் என் அப்பாவோட தான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம். உங்க பிள்ளை உங்களோட இல்லாம இருக்கலாம், நான் எங்க அப்பா எங்களோட இருக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். விருப்பப்படு, யாரு என்ன பண்றது? அதுதான் எந்த பிள்ளைய கேட்டாரோ அந்த பிள்ளை வந்து இன்டர்வியூல வந்து கொத்திட்டு போயிருச்சு. கொத்திட்டு போல, அவர் வந்து எல்லாருடைய மனசுலயும் ஒரு இன்டர்வியூல வந்து இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பர்சனலா வந்து நான் சொல்லணும்னா அவரை பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி ஆச்சு. மீன்ஸ் அவரு அந்த பையன் ஜேசன் அவர்கள், நம்ம தளபதியோட பையன் வந்து தளபதியை காட்டு, அதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து அந்த இன்டர்வியூ அவர் கொண்டு வந்த விதம், அவர் வந்து பேசின விதம் எல்லாமே வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்களோ, ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து இருந்தாரு. ஆள் நல்லா சொல்லணும்னா நெய் குழந்த மாதிரி இருக்கா அப்படி ஆளு, பார்க்க நல்லா ஜம்முன்னு, ஆனா ஹேண்ட்ஸமா இருக்காரு. நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலா தான் இருக்காரு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு, வளர்ப்பு அப்படி அந்த மாதிரி வளர்க்கணும்ன்றது மட்டும் எனக்கு. இருங்க, அதை ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்களை முடிச்சிடலாம். இது நல்ல விஷயம் தான். நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒன்னுக்கு வரீங்கன்றது எனக்கு தெரியுது. ஜேசன் சஞ்சயை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி ஆச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியல. எனக்கு என்னவோ அந்த இன்டர்வியூ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்ததை வந்து உணர முடிஞ்சது. அது மேபி நம்ம அவரோட ரசிகரா இருக்கிறதுனால கூட வந்து அவரோட பையன் வந்துட்டேன். ரெண்டாவது பேச்சில் உள்ள மெச்சூரிட்டி, நான் இப்படிதான் இதுதான் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலா சில விஷயங்கள் வந்து சொன்னது. எனக்கு என் தங்கச்சிக்கு இந்த சண்டையெல்லாம் நடக்கும், பிராங்க் கால் பண்ணி நான் வந்து பேசுவேன்னு சொன்னது. எங்க அப்பா அந்த ஆக்டரோட சேர்ந்து நடிச்சா பயங்கரமா இருக்கும்னு சொன்னது. சில விஷயங்கள்லாம் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து பேசியிருந்தாரு. எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ரெவல்யூஷன் நடந்திருக்குது அப்படின்னும் போது எங்க ஃபேமிலிக்கு எங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கு, நாங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு இது இருக்குன்றதெல்லாம் ரொம்ப ஒரு யோசிச்சுலாம் பேசல. அவருக்கு தெரியுது, ஓ நம்ம இன்னைக்கு இப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சிஎம்மோட பையன், நம்ம எது பண்ணாலும் நம்மளை வந்து மைக்ரோ லெவல்ல நம்மளை வந்து வாட்ச் பண்ணுவாங்க, அதனால நம்ம இப்படிதான் நடந்துக்கணும்னு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. திருப்பி சொல்லணும், அவரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்துல நடிச்சதெல்லாம் வந்து சொன்னாரு. நல்ல விஷயம். அவர் ஒரு இன்டர்வியூ, அவர் ஒரு படம் எடுத்து இன்னைக்கு அது ஒரு இன்டர்வியூ என்ன. இதுல அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து இங்க சாலிகிராமத்துல தான் இங்கே ஆஃபீஸ், அவருக்கு விருகம்பாக்கம் சாலிகிராமத்துல தான் வந்து ஆஃபீஸ். நாங்க கிரிக்கெட் விளையாடலாம் போவோம் அப்படின்னு. அதாவது அசோக் நகர்ல இருக்காரு, அவங்க அப்பாவே அவரை வந்து கண்டுக்கல, அவங்க அப்பா வந்து அவரை வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. சொந்த பையன் இந்த ஊர்ல நீலாங்கரைன்னு ஒரு வீடு வச்சிருந்தோம், அவரு வந்து இங்கே ஒரு வாடகை வீட்டுல வந்து இருக்காருன்னு அவருக்காக பரிதாபப்பட்டவங்க எல்லாம் அவர் சொல்றாரு. நான் அந்த கமெண்ட் எல்லாம் படிப்பேன், சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, சில இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் என்னடா இதுன்ற மாதிரி கரெக்டா இருக்கும், எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி பொய்கள் எல்லாம் தேவைப்படும் போலன்னு வந்து எடுத்து வச்சுக்கணுன்ற மாதிரி சில விஷயம். அதாவது நீ உங்க அப்பா கூட இல்லப்பா, குடும்பமா நீங்க இல்லைன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, நான் எனக்கான அடையாளத்தை உருவாக்கணும், எனக்கு இருக்கிற அடையாளத்தை நான் உடைக்க முடியாது, ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் வந்து உருவாக்கலாம். அது நான் விரும்பலன்னு சொல்லல, அது எனக்கு ஓகே தான், அது எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவிலேஜா இருக்குது, சூப்பர். பட் அதை வச்சுக்கிட்டு நான் இது பண்ண முடியாது. நான் க்ரோத் ஆகிறதுக்கு என்னுடைய ஐடென்டிட்டி தனியாக நான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு.
அடுத்து கண்டிப்பா ஹீரோ ஆயிடுவாரு, அதுல நோ டவுட். நல்லாவே கிளியரா தெரியுது. இந்த ஒரு படம் பண்றாரு, இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஷியூரா ஒரு படம் பண்ணிடுவார். ஒரு ரொமான்டிக் ஹீரோவா ஒரு கௌதம்ன்ற அந்த ஒரு இது இல்லாம பார்த்தேன். இந்த இன்டர்வியூ நானும் ஃபுல்லா பார்த்தேன். போனேன், அங்க போய் இதுக்குன்னே தனியா கோர்ஸ் படிச்சேன். எல்லா எனக்கு நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய படங்கள் சொன்னாருங்க, நிறைய படத்தை பத்தி சொன்னாரு. அதுலயும் பழைய படம் ஜானி எல்லாம் சொன்னாரு. ரஜினி நடிச்ச அந்த மகேந்திரன் சார் எடுத்த படத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு. அதுல ரஜினி சார் வேற மாதிரி காட்டியிருப்பாங்க, வேற டைமென்ஷன்ல இருக்கும். நம்மளோட ஃபேவரட் படம் துப்பாக்கில இருந்து ஒரு சீன் சொன்னாரு. அந்த புதுக்கோட்டை பையன் செல்வராஜ், அந்த சீன் எல்லாம் பயங்கரமா வந்து இவனை பிடிக்கும்னு சொன்னாரு. இவன் பிடிக்கும்னா சரி ஓகே ரைட். ஆனா இவனை பிடிக்கும்னு சொன்னா அவர் முதல்ல பிடிச்சி ஜெயில போடணும். அவரும் ட்ரக் அடிக்ட் இல்ல, அவரு நம்மள மாதிரியே இல்ல. நார்மலா இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாமே எப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா நார்மலா வந்தோன்னு உட்காந்தாங்க இந்த கேள்வி கேட்பாங்க. இந்த முதல்வன் படத்துல வந்த மாதிரிலாம் இருக்காது. ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் தான், என்ன கேள்வி கேட்பாங்க சொல்லுவாங்கன்றது எல்லாமே தெரியும். ஏன்னா நார்மலா இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியாது உள்ள எப்படி நடக்கும் என்னன்றது. அதுலயும் இன்னொரு எடிட்டட் வெர்ஷன்லாம் இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது மாத்தி பேசுனாங்கன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் இது பண்ணி எடிட் பண்ணி அது தனியா வந்து அது எது வேணுமோ அதை மட்டும்தான் மக்கள் பார்க்குற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் ஆனா அந்த பேச்சுல அந்த ஒரு ஆட்டிடியூட் அந்த ஒரு இதுல எதுலையுமே இல்ல மற்றவங்க நான் பார்த்துருக்கேன்ல, ஒவ்வொருத்தவங்க இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு நல்ல ஒரு பெரிய நடிகரோட பசங்க ஒவ்வொருத்தவங்க வரவங்க எல்லாமே ஒரு ஆட்டிடியூடு ஒரு பேச்சு, அந்த பேச்சுல ஒரு திமிர்த்தனம் இதுல எதுவுமே வந்து இங்க இல்லைன்றதுனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். வளர்ப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். இல்லை அவங்க அந்த அப்பா அவங்க தாத்தா ஒரு டைரக்டர், அப்பா ஒரு பெரிய ஆக்டர், தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஆக்டர், இப்ப சிஎம் வேற. அவங்க இருந்து வரும்போது நம்ம எவ்வளோ இதுவா இருந்தோம்னா என்ன ஆகுன்றது தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களாம் எங்க இருந்து வந்திருக்காங்க, நமக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், அதை நம்ம எப்படி சினிமால யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி இருந்தாருன்னா, இதே அட்டிடியூடோட மீன்ஸ் இதே ஹம்பிளோட இதே மாதிரி இருந்தாருன்னா இதுதாங்க ஒருத்தன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இது வந்து தமிழ் சினிமான்றதை தாண்டி அவரை ஒரு ஏற்கனவே அவங்க அப்பாவை எல்லாருக்கும் பிடிக்கணும் போது அது அவருக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். அவரையும் அவர் படம் நடிக்க ஆரம்பிச்சு அவரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஒரு டபுள் தமாக்கா தான். அவரோட பையன்றதை தாண்டி அதுக்கப்புறம் ஜேசனோட அப்பா விஜய்னு மாறுறதுதானா விஜய விரும்புவார். விஜயின் பையன் ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு இருக்குது. ஒரு காலத்துல எஸ்ஏசி பையன் விஜய், அதுக்கப்புறம் விஜயின் தந்தையான எஸ்ஏ சஞ்சய் திரேகர்ன்றதான் எஸ்ஏசி விரும்பி இருப்பார். இன்னைக்கு ஜேசனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஜேசன் விஜயின் மகன், சிஎம்மின் மகன் ஜேசன் சஞ்சய் இருக்கலாம். ஜேசன் ஒருவேளை படம் நடிக்கிறதோ இல்ல டைரக்ட் பண்றதோ பண்ணி ஜேசனின் தந்தையான திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு போடுறதான் அவங்களும் 2 பேருமே வந்து விரும்புவாங்க. அந்த வகையில ஒரு வாரிசுனா கூட அவர் வந்து ஒரு வாரிசுனா கூட இதே மாதிரி இருந்து அவர் வந்து ஒரு இது பண்ணாருன்னா அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போவாரு. நல்லா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ, பார்க்க நல்லா இருந்துச்சு. பல பேருக்கு மூக்குடைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தான் கஷ்டமா தான் இருந்துச்சு. யாரை பார்க்கும்போது ஏங்க இவரு இப்போதான் ஒரு படம் பண்ணியிருக்காரு, வராரு, சரி ஓகே. இல்லைன்னா இன்னத்துக்கு அது போட்டேன்னு எவ்வளோடா மில்லியன் வியூஸ் போயிருக்கு? அதுக்கு இது வரைக்கும் 4 மில்லியன் தாண்டி நேற்றுக்கு போட்டதுக்கு 4 மில்லியன் வியூஸ் எல்லாமே பார்க்குறீங்க. இதுக்கு கூட வரவர் தானே வந்து இன்பன் உதயநிதியும் இருக்காரு. அவரை மட்டும் ஏன் கொண்டாடாம வெறுக்கிறீங்க அவரை? அவர் எப்போ முதல்ல இங்கே வந்தாரு, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாரு? ஏங்க படம் ப்ரொடியூஸ்லாம் பண்ணிட்டாரு, அடுத்தது ஆக்டிங்லாம் இது பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு திரைத்துறையிலேருந்து தான் அவரும் வரான்றப்போ அவரை மட்டும் ஏன் ஒடுக்கப்படுறாரு நசுக்கப்படுறாரு? எனக்கு புரியல. யாரும் ஒடுக்கவும் இல்லை நசுக்கவும் இல்லை. யார் ஒடுக்குனா யார் நசுக்குனா? ஏங்க வந்துருச்சுல்ல? இல்ல இதே வந்து ஒரு கதாநாயகனோட பையன் தான் வந்து நல்ல பிரபல கதாநாயகனோட பையன் தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள். அதே பிரபல கதாநாயகன் உதயநிதி அவர்களோட அதே சரி கதாநாயகன் படம் நெய் எடுத்துட்டு வா. அதே கதாநாயகனோட பையன் தான் வந்து உதயநிதி அவர்களோட பையன் தான் இன்பன் உதயநிதி அவர்கள். இவரும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாமே வச்சிருக்காரு. நீங்க வேணா படம் எடுக்கலாம், ஆனா அதுக்கு ப்ரொடியூஸ் அங்கதானே பண்ணி ஆகணும். அதுதானே பிரச்சனையே. அதுதான் மொத்தமா நீங்க தானே வச்சிருக்கீங்க. அதனாலதானே இவ்வளவு பிரச்சனையை வந்து நீங்க சந்திக்கிறீங்க. டிராவிடியன்ஸ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து இது மாதிரி இது பண்றீங்க, அவரை வந்து ஒதுக்கி வைக்கிறீங்க, அவரை அந்த வரவேற்பு ஏன் யாருமே வந்து இன்பன் உதயநிதி அவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய திமுக காரங்களும் கேட்குறாங்க. சொல்லுவேன், கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க. மூஞ்சி சார் மூஞ்சி அப்படின்ற மாதிரி. ஜேசன் சஞ்சய் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலை.
அவங்க அப்பா படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்டராகவும் வரல. விஜய் அவர்களாவது அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒரு திரைத்துறைக்கு லான்ச் ஆனாரு. அந்த இது கூட வந்து விஜய் அவர்கள் அவங்க பையனுக்கு செய்யலை. வாப்பா நான் உனக்கு ஒரு ப்ரொடியூசரை வந்து பிடிச்சி தரேன், வாப்பா உனக்கு நான் ஒரு கதை வந்து ரெடி பண்ணி தரேன், ஒரு ஏஆர் முருகதாஸை கூப்பிடுவோம், ஒரு அல்ஃபோன்ஸ் புத்திரனை கூப்பிடுவோம், இல்லை ஏதோ ஒரு கார்த்திக் சுப்ராஜை கூப்பிடுவோம், ஒரு லோகேஷ் கனகராஜை கூப்பிடுவோம், யாரோ ஒருத்தர் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டீம் இருக்கும் இல்லையா, ஒரு 5-6 பேர் இருப்பாங்களா, அட்லியே கூப்பிட்டு அட்லி ஜேசனுக்கு ஒரு படம் பண்ணு, ஒரு ராஜாராணி மாதிரி ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணவும் விஜய் அவர்களால் முடியும். அவர் அதை பண்ணலை. ஜேசன் சஞ்சய் தான் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்துக்கு லைக்கா கிட்ட சொல்லி லைக்கா ஓகே பண்ணி அதை இன்னைக்கு ஒரு படமாக பண்ணுறாங்க. ஜேசன் சஞ்சயை நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ணது லைக்கா. இந்த பார்ட் வேற. இவர் வந்து டைரக்ட் தான் பண்ண போறாரு. நீங்க என்ன பண்றீங்க? தனுஷ்ன்ற ஒரு நடிகருக்கு நீங்க படம் ப்ரொடியூஸ் பண்றீங்க, இட்லி கடைன்னு. ரஜினி கமல்னு ஒரு மாபெரும் 2 தமிழ்நாட்டுடைய இந்திய சினிமாவின் முகமாக இருக்கக்கூடிய 2 பேரை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. அப்ப அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒருத்தன் படிச்சுட்டு வந்து திரைத்துறையிலேயே இருந்தாலும் அப்பாவும் தாத்தாவும் மிகப்பெரிய திரைத்துறையில பெரிய ஆளுங்களா இருந்தாலுமே கூட நான் அந்த பக்கம் போல அவங்களுடைய ரூட்ல போல அவங்க எனக்கு எதுவும் இது பண்ண வேண்டாம், நானா அவனு பண்றேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு படம் பண்றேன். அப்படி கண்டிப்பா அவரை போய் ஹீரோவா எல்லாரும் கேட்பாங்க, கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது நடக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? நீங்களா திடீர்னு ஒரு நாள் வந்தீங்க, உதயநிதின்றதை எடுத்தீங்க, உதயநிதி அப்படியே வச்சீங்க, அப்படியே பிளஸ் பக்கத்துல இன்பன் உதயநிதின்னு ஆட் பண்ணீங்க, ஆட் பண்ணி இட்லி கடைன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றீங்க, ரிலீஸ் பண்றீங்க. அப்புறம் பார்த்தா ரஜினி கமல் படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூசர், மாபெரும் ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னு அவர் பேரை வந்து போட்டு விட்டுட்டீங்க. இப்ப அடுத்து வந்த கட்டா குஸ்தி, இதயம் முரளி எல்லாத்துக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணுதுன்னு போது அந்த வித்தியாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இவர் வேற, இவர் வேற. இவருக்கு வந்து அவங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலன்னா பேக்கப் பண்ணல. உனக்கு நாங்கள் படம் பண்றோம், நீ ப்ரொடியூஸ் பண்ணு, நீ ஒரு ப்ரொடியூசர் ஆகு, நீ ஒரு டைரக்டர் ஆகு, நம்ம ப்ரொடக்ஷன்ல பண்ணலாம் அப்படின்னு பண்ணல. அவரா போனாரு லைக்கா கிட்ட. மேபி ஏதாவது ஹெல்ப் இருந்திருக்கலாம். மேபி ஒரு விஜய் அவர்களுடைய முதல் படம் வந்து அவங்க தான் பண்றாங்க அப்படின்னு கூட இல்ல, இவருக்கு சொல்றேன், ஜேசனுக்கு சொல்றேன். லைக்கா வந்து பண்றாங்கன்னா மேபி அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்திருக்கலாம், இல்ல இவங்களோட சப்போர்ட் ஏதாவது இருந்திருந்திருக்கலாம். ஆனா அவர் டைரக்டரா வர்றாரு. நான் நீங்க வரும்போதே ப்ரொடியூசரா வரணும், நாங்க தான் ப்ரொடியூசர் அப்படின்னு வந்து வரீங்க. அதனால அந்த வரவேற்புன்றது அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம நீங்க நிறைய வந்து அன்பை சம்பாதிச்சிருக்கீங்க. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. இல்லங்க, மக்களுடைய நன்மதிப்பை அன்பையும் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க கவுன்சிலரா இருந்து மேயரா இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்துட்டா சிஎம்ஆ வந்தீங்க, டைரக்டா நீங்க சிஎம்ஆ வரல. அந்த மாதிரிதான் மக்கள் அவர் மீது ஒரு அன்பை வச்சாங்க, மக்கள் உங்க மீது வச்ச வெறுப்பும் ரெண்டும் கலந்து ஒரு அம்பை எய்துனா அது வருவதுதான் தாவேகா. அதுதான் நிதர்சனமான நடந்தது. விஜய் அவர்கள் வந்தாதான்றது இல்ல, விஜய் அந்த நேரத்துல சரியா வந்தாரு. ஒரு மனிதனுக்கு டைமிங் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கை சரியா யூஸ் பண்ணணும். அதை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 2 ஆளுமைகள் இல்ல, அதே நேரத்துல ஒரு ஆளுமை தேவைப்படுது, இருக்கிற ஆளுமைகள் சரியில்லை, குடும்பத்தின் மீதான வெறுப்பு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. கரெக்டா வந்தாரு, ரூட்டை பிடிச்சாரு. எடப்பாடி அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருந்தாரு, ஒரே அடி விழுந்ததுதான், எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஒரு பாட்டு நூலை பிடிச்சி போயிட்டே இருந்தாரு. எந்த வந்த அம்புகளை காதுல எதையுமே வாங்கிக்கலையே, நான் பாட்டுக்கு ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் டார்கெட்டை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து இன்னொருத்தவங்க பிடிக்கிறதும் சாய்க்கிறதெல்லாம் அது உங்க கையில தான் இருக்கு. முடிஞ்சா பண்ணிக்கிங்க. இதுவே வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க பையனே வந்து ஒத்துக்கிட்டாரு, அவங்க அப்பாவே ஹெல்ப் பண்ணல, நானே தான் வந்து முன்னேறி வந்துட்டேன். ஆமா, அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லல, உனக்கான ஐடென்டிட்டியை நீ தேடிக்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுதான் சொல்றேன், உனக்கான ஐடென்டிட்டியை நீ உருவாக்கிக்க, ஆனா நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எதனா ஒண்ணுன்னா என்னை கூப்பிடு, நான் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு தந்தையா அவர் என்ன செய்யணுமோ சரியா தான் செஞ்சிருக்காரு. எந்த தூரத்துல தான் நான் இருப்பேன், எந்த தவறும் அவர் வந்து தப்பாலாம் சொல்லல. இவங்க சொல்ற மாதிரி இல்ல, இந்த நெரேட்டிவ் சொல்றேன், அதுதான் சொல்றேன். நீங்க உருட்டின மாதிரி அவர் வந்து தனியா இருக்காரு, தனிமையில இருக்காரு, அப்பாவை விட்டுட்டு இருக்காரு, அம்மாவை விட்டுட்டு இருக்காரு. அவங்க வேலையை பார்க்கறாங்க. அவங்க தங்கச்சி படிக்கிறாங்க, அவங்க அம்மா அங்க லண்டன்ல இருக்காங்க, அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க, ஒத்து போகல, பிரிய போறாங்க. பையன் அப்பாவுடைய படங்களை பத்தி பேசுறாரு, அப்பா இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அப்பா சிஎம் ஆயிட்டாரு, இது ஒரு ஹிஸ்டாரிக், நாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க நடந்துக்கணும், எங்க ஃபேமிலி அப்படிதான் இருக்கணும், இதுமே எங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்ற வரைக்கும் பேசிட்டாருனாலே அதுல ஒண்ணு கிளியரா இருக்குன்றது தெரியுதுல உங்களுக்கு.
வெட்ட வெளிச்சமா இருக்கு. இதுல போயிட்டு நீங்க வந்து பத்தியா அப்படி சொன்னாரு, பத்தியா இப்படி சொன்னாருன்னு நீங்க வந்து பேசுனீங்கன்னா அப்போ உனக்கு வந்து முழுக்க என்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஓகே, சரிப்பா போலாங்களா? பங்கருக்குள்ள வந்துட்டோம்ல, ஜாமீன் வாங்கின உடனே வெளில வந்துட்டோம்ல. சாம்பார் சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், என்னைய கைது பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு வந்து தெம்பா தெளிவா ராணியோட வந்து நின்றுருக்காரு. வந்து நின்னா அப்புறம் கையெழுத்தெல்லாம் போட போயிருக்காரு. என்னங்க பங்கர் பாலாஜி, இல்லைங்க மன்னிச்சிருக்க, செந்தில் பாலாஜி போல வந்து என்னமோ எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி சைன் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காரு. ப்ரெஸ் எல்லாம் வழக்கம் போல வந்து பார்த்தாங்க. வாட் ஹேப்பன் மேன், வாட் ஆர் யூ டூயிங் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நத்திங் எல்ஸ் லைக் தட் அப்படியெல்லாம் சொல்லல. ஏங்க, ஒரு அரசுனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு பார்க்கணும், என்னையவே பிடிச்சி உள்ள வைக்கிறத ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அரசு. அவரு என்னங்கன்னு கேட்டிருக்காரு. அவருக்கு புரியல, உங்களை கைது பண்றதுதான் மக்களுக்கான நல்லதுன்னு சிஎம் யோசிச்சிருக்காரு. இதை விட பெரிய நல்லது மக்களுக்கு பண்ண முடியாது. நாட்டு மக்கள் எல்லாம் சரவடி வாங்கி வச்சுட்டு நமத்து போகாத அளவுக்கு அதை வச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, இந்த ரமணா படத்துல இருக்கும், ஒரு வீட்டுல ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அவர் ஒரு நல்ல தகப்பன், அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த ஒரு நாட்டு மக்கள் அத்தனை பேர் அழுகுறாங்களா, ஒரு நல்ல தலைவன், நீ ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு சொல்லுவாரு விஜயகாந்த் பார்த்து. அந்த மாதிரிதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்க்குது. இந்த சந்திரமுகில ரஜினி கேட்பாரு, இவரு வடிவேல் கேட்பாருல, பேய் இருக்கா இல்லையா, பாத்துருக்காங்களா பாக்கலையா, வருமா வராதான்ற மாதிரி. ஏங்க கைது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, எப்ப பண்ணுவீங்க, பண்ணா எத்தனை நாள் உள்ள வைப்பீங்க இப்படின்னு கேள்விகளுக்கு இவர் விடுதலை வியாபாரம்லாம் எவனும் கேட்கல. கைது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் போறாரு வராரு, உச்ச நீதிமன்றம் போறாரு, உயர் நீதிமன்றம் போறாரு, திருவல்லிக்கணி வராரு, பங்கருக்குள்ள போறாரு, திருப்பி போறாரு, உச்ச நீதிமன்றம் போறாரு, உயர் நீதிமன்றம் போறாரு, இப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கே தவிர தலைவன் வந்து உள்ளேயும் போக மாட்டேங்கிறாரு, வெளியே சுதந்திரமா சுத்த மாட்டேங்கிறாரு. இதுதான் மக்களுடைய கேள்வி. அதை தான் சொல்றேன், மக்களுக்கு நல்லதுன்றது சிஎம் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை பிடிச்சி உள்ள போட்டாலே மக்களுக்கு பாதி நல்லது பண்ண மாதிரி தான் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்து இருக்காங்க. இன்னைக்கும் விசாரணைகள் வந்து நடந்திருக்கு. மேலும் ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு. இந்த லஞ்ச ஒழிப்பு இதனால டிவிஎஸ்சினால வந்து பண்ணப்பட்டிருக்கு. அந்த அன்னைக்கு இருந்த ஒரு விசாகன் ஒரு ஐஏஎஸ், அவரு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா பிடிக்க முடியாது இல்லையா, அந்த டெக்னாலஜி வேற இருக்கு இல்லையா நம்ம ஊர்ல. இவரும் எப்படி பிடிக்க முடியாம இருந்தீங்களா, அதே மாதிரி தான் அவரையும் பிடிக்கும். அதுதான், போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஊர்ல தானே நம்ம இருக்கோம். பீகார்ல இருக்கோம் இல்லையா, கண்டே பிடிக்க முடியாது. உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இருக்கோம், மண்ணடியில இருப்போம், மத்திய பிரதேசத்துல இருக்கோன்ற மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு தான் அண்ணனை இந்த அந்த மாதிரி பார்க்கணுன்றதுக்காக தமிழக மக்கள் அத்தனை பேர் ஆவலோட காத்திருக்காங்க. அது எப்ப நடக்கும் தான் தெரியல. ஆக்சுவலா இந்த பட்ஜெட்டுக்குள்ளாரே நடக்கணும்ன்றது தான் பிளான். சரி எப்படியாவது அப்படின்னு, அது எப்படியோ வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு. தீபாவளி வேற வருதுங்க, பொங்கல் பெருசு காத்து இருக்குன்ற, தீபாவளி பெருசு காத்து இருக்குன்ற மாதிரி இல்லைங்க. அது பெரிய ஒர்க்கு, ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை, ஹெவியா இருக்கு. நீங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள்லாம் கூட வந்து உள்ள வந்து அண்ணனோட வழக்கில் வந்து என்ன திமுகவை அப்படியே கொண்டு போய் வேற எங்கேயாவது வைக்கணும், அதுதானே உங்களோட பிளான். எங்க அரசா தானே இருக்கீங்க, எங்கேயும் கொண்டு போய் வைக்க வேணாங்க, நீங்க இங்கேயே இருங்க. எதிர்கட்சியா உங்களை யாருமே இருக்கக்கூடாதுன்றதுதான், இந்த சர்வாதிகாரம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அஞ்சின திமுக காரன் கிடையாது, தெரியுமே. உடனே நாங்க உச்சநீதிமன்றம் விடுவோம், எதுக்குமே அஞ்ச மாட்டோம், ஸ்ட்ரைட்டா உச்சநீதிமன்றம் தான். சிபில், கபில் சிபல், முகுந்த் ரோகி, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் இறக்கிடுவோம் நாங்க. எத்தனை பேர் இந்த இதுல நிப்பாருல கருப்பு படத்துல, அத்தனை வக்கீல்களும் வந்து நிப்பாங்களே, இந்த கையில இந்த கர்ச்சீஃபை கட்டிட்டு தூக்கி அந்த மாதிரி பந்தன் கட்டி போட்டுறதுன்னு சொல்லுவாங்க, எடுறா பாப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அது இன்னைக்கு ஒருத்தர் எடுத்துட்டாரு. இது என்னது, இது ஒரே பேப்பர் ஆகுது, எல்லா பேப்பர்ல என்ன எல்லாத்துலயும் ரோஜா ரங்கசாமின்னு இருக்கு. எங்க கரூர் மொத்தமும் ரோஜா ரங்கசாமினே இருந்துச்சுன்னா எப்படி அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாப்போம், நல்லது நடக்குங்க, ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்குங்க. நடக்கும்ல, நடக்கும் நடக்காம எங்க போகுது, அது வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்கிக்க வேண்டியதுதான். அடுத்தது, நான் பார்க்க வரோம் போக என்னங்க, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று திரடி வந்து, தலைவா நீ தான் திருப்பி ஏரியா கவுன்சிலரா வரணும்னு கேட்டிருக்காங்க. ஏரியா கவுன்சிலராவா, எங்களுக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு தலைவனா வரணும், எங்க ஏரியாவுக்கு வாங்க, எங்க ஏரியா கவுன்சிலரா வாங்கன்னு கேட்டிருக்காங்க. யாரை கேட்டாங்க தெளிவா சொல்லுங்க. எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ எக்ஸ் சிஎம் எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பூங்காவுக்கு நடந்து போயிருக்காரு. அங்கே இருக்கிற திடீர்னு லேடிஸ் எல்லாருமே வந்து, லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம் போல இருக்கு அவருக்கு, எல்லாருமே வந்து, தலைவா உன் ஆட்சி தான் எங்களுக்கு வேணும்,
நீ தான் எனக்கு வரணும், கவலையே படாத, நீ தான் வருவ அப்படின்னு சொல்லி தெம்பு விட்டுருக்காங்க அவங்களுக்கு. நாங்க 4 பேரு எங்க லெக்கு பயங்கிட. ஏன்டா என்ன திரும்ப திரும்ப ஏமாத்தணும்னு இருக்கீங்களா நீங்க? எவன் பாக்குற வேலைன்னே தெரியலங்க. இது யாராவது ஒரு 5 பேரை செட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. நீ இவ்வளவு நாள் ஏமாத்தல பார்த்தாது எத்தனை தடவை ஏமாத்தீங்க. இதே மாதிரி இவர் யோசிச்சுப்பாரு, இது எங்கேயோ நடந்திருக்குது இதே மாதிரி. அதான் யோசிப்பாரு. இவரு அப்பாவுக்கு தம்பியா இருக்கும்போது புள்ளை அப்பாவுக்கு தம்பின்ற மாதிரி, இவர் அப்பாவுக்கு புள்ளையா இருக்கும்போது இவர் அப்பாவுக்கு இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு அவருக்கு தெரியாதா? அதேதான் இல்லையா? ஸ்டாலின் அவர்களே யோசிச்சிருப்பாரு, இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. தேஜாவா இருக்குமோ? தேஜாவும் இல்ல, பாஜாவும் இல்ல. சேகர் பாபு ஒரு தடவை செட்டிங் பண்ணி அமிச்சார்ல, எல்லாரும் ஓடி வந்து வணக்கம் ஐயா வணக்கம், அப்படியே ஐயாவை பார்த்து கலைஞரை பார்த்த மாதிரியே இருக்கு, ஒரு பார்த்த மாதிரியே இருக்குனாங்களா? ஆமா இல்ல, எல்லாம் மறந்து போகுது எனக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி நின்று எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே, எங்களுக்கு இந்த ஆட்சி வேணாம் ஐயா, நீங்க தான் எங்களுக்கு வேணும் ஐயா. அழுதா கூட நம்பலாம். யா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களை பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. எங்களுக்கு உங்க ஆட்சி தான் வேணும், நாங்க இப்போ நாங்க நினைக்கிறோம், நீங்க தான் வந்து ஆட்சி. ஏய் சொல்லி கொடுத்தோம், ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா? சும்மா ஆம்பியன்ஸ்ல நிக்க வைக்கிறதுக்கு யாரும் இங்க கொஞ்சம் வாங்கல, நீங்க எதுவும் பண்ண வேணாம், அங்க நின்றா மட்டும் போதும், நீங்க எப்பயுமே உங்க பேசுற மாதிரி நீங்க பேசுங்கம்மான்னு சொல்லி இந்த நடிக்கிறதுக்கு முன்னாடினா சிஎம்மா இருந்தாரு. அப்ப வந்து உங்களுக்கு புரோட்டோகால் இருந்துச்சு, அந்த ப்ராப்பரான இடம் இருந்துச்சு, ரெண்டாவது அந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு பேமெண்ட் கொடுக்கறது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. யாரும் சிஎம்ன்றதுனால யாரையும் உள்ள வர மாட்டாங்க, அந்த ஸ்பேஸே ஃபுல் காலியா இருக்கும், நம்ம வந்து ஆக்டிங் பண்றதுக்குலாம் கரெக்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, எம்எல்ஏ கூட இல்ல இல்லையா? அப்படின்னும் போது இவ்வளவுதான் லிமிட். இப்போ சதுரங்க வேட்டை எச்வினோத் ஃபர்ஸ்ட் படமா எடுத்ததுக்கும் ஜனநாயகத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப பணம் கிடையாது, இவ்வளவுதான் லிமிட், இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுதான் அப்படின்றத. இப்ப ஜனநாயகம்ல உங்களுக்கு ஏகப்பட்ட பேரை கொல்லலாம், வந்து உங்களுக்கு எத்தனை 5 பாட்டு வைக்கலாம் 6 பாட்டு வைக்கலாம், பயங்கரமா இருக்குல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நடந்ததுதான் அன்னைக்கு ஒரு சிஎம்மா இருக்கும் போது வந்து ஜனநாயகன் எடுத்த மாதிரி. இப்ப நடக்கிறது சதுரங்க வேட்டை மாதிரி ஸ்கேம் தான். இல்லைங்க, இது மக்களுக்கும் தெரியும். இந்த வரும்போது போகும்போது இந்த பூ போடுறது, ஆரத்தி எடுக்கிறது, இது எல்லாமே செட்டிங் தான். இது எந்த அரசியல் ஒரு டவுட் இது இருந்தாலுமே அது என்ன இத்தனை நாளா இல்லாம நேத்து இல்ல இன்னைக்கு, இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து தெரியலையே. இத்தனை நாளா நீங்க வாக்கிங் போறீங்க, எத்தனை பேர் பாத்துருப்பாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா புதுசா? திடீர்னு இப்ப நம்மளுக்கு வேண்டியது உண்மையாவே எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா அவர் பாட்டுக்கு வாக்கிங் போவாரு வருவாரு, அவர்கிட்ட போய் நின்று மனவேதனை அடைய மாதிரி, மன உளைச்சல் ஆக்குற மாதிரி, நீங்க தான் வந்திருக்கணும், நீங்க தான் வரணும், எங்களுக்கு இந்த ஆட்சி தான். அதுக்கு நீ ஓட்டு போட்டிருக்கணும். நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு 5 வருஷம் தேர்ந்தெடுத்துட்டு திடீர்னு வந்து நீங்க தான் வரணும் நீங்க தான் வரணும்னா எங்க இருந்து வர்றது? கொளத்தூர்லயும் வந்து பாத்தீங்களா இல்லையா அந்த மேட்ரு? பார்த்தேன். அது நீங்க ஸ்கேம் பண்ணிட்டீங்க. அதான் உண்மையான ஸ்கேம் வந்து தாவேக்கா தான் பண்ணிருக்கு. அதாவது இவங்களுக்கு பொழுது போலங்க, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு கொளத்தூர் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஸ்ட்ரைட்டா கொளத்தூர் போயாச்சு. 3 இவிஎம் மிஷின் வந்து பிரச்சனை. மொத்தமாகவே 30% மேலே வந்து இவிஎம் எல்லாமே இதாக இருக்குது. இந்த தேர்தலே வந்து செல்லுபடியே ஆகாது, இது வந்து வேஸ்ட், இந்த தேர்தல் நடத்தினதே வேஸ்ட்டுன்ட்டாரு திமுகவோட சேர்ந்த அட்வொகேட் வந்து என்ஆர் இளங்கோ வந்து பேரோட சொல்கிறேன். என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து திமுகவோட அட்வொகேட்டு, அவர் வந்து சொல்லியிருக்காரு 30%க்கு மேலே இவிஎம்ல வந்து ஸ்கேம் நடந்ததுக்கு சரியாகவே ஒர்க் ஆகலை. எனக்கு பிதாமகன்ல மனோபாலா சொல்றதா ஞாபகத்துக்கு வருது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னோட உருட்டி எடுத்தோன்னே என்ன இப்படி ஆச்சு. அந்த மாதிரி நீங்க என்னதான் அழுது பிறண்டு மண்ணுல பிறண்டு வறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க தோத்துட்டீங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கணும். இதை வச்சு திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கு நம்பிக்கை விட்டுறாங்களாம். இதை நாங்க கண்டிப்பாக வழக்காக தொடுத்து இதற்கு நாங்க என்னன்றதை நாங்க பார்ப்போம்னு. எல்லாம் முடிஞ்சு போய் தோத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் வந்து நீங்க அதை தோண்டி எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்ஸ் புதைச்சிட்டீங்கன்னா புதைச்சதாதான் இருக்கணும். திருப்பி நீங்க அதை பிரேத பரிசோதனை பண்ணுன்னு எடுத்தீங்கன்னா இன்னும் மோசமா தான் வந்து இருக்கும். உங்களுக்கு உண்மை தெரியுது. இப்ப இதுல இன்னொரு நகைச்சுவை இவங்களுக்குள்ளார அவங்களுக்குள்ளாரே என்ன சொல்றாங்க, இப்போ இங்கேயே இப்படி நடந்திருக்குன்னா அப்ப ஜெயிச்ச எல்லா இடத்துலயும் யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் இது நடக்கணும். எல்லா இடத்துலயும் இது நடந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சோம்னா நம்ம கண்டிப்பா வழக்கை தொடுத்து நம்ம வந்து நம்ம ஆட்சியை நம்ம மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு இவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டு இருக்காங்க.
பைத்தியங்க அப்படின்ற மாதிரி. ஏய் இன்னுமா நீ என்ன நம்பிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி நீ இல்லைங்க. இது இந்த யாரடி நீ மோகினியா அந்த படத்துல அந்த பெரியவர் ஒருத்தர் இருப்பாரு, குடும்பமே சேர்ந்து அவருக்காக வந்து ரோட்ல குடும்பம் எல்லாம் தப்பு அந்த மாதிரி வந்து இங்க அப்பாக்காக எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவர் மனசு நோகக்கூடாதுன்றதுக்காக நம்மளும் விதவிதமா நிறைய வந்து கதைகள்லாம் சொல்லி பொய்கள்லாம் சொல்லி அவர் வந்து சந்தோஷப்படுத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா என்ன சொன்னாலும் தெரிஞ்சிருச்சுங்க, அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்க நம்மளை ஏமாத்துறாங்க. ஒரு 5 பேரா அனுப்பிச்சு நம்மளை வந்து ஏமாத்த பாக்குறானுங்க. சரி இந்த லேடிஸ் எல்லாம் வச்சு பேசினா அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி இப்போ ஒரு வக்கீல் அவரு சொன்னாருன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும்ல. தலைவரே நம்மளை ஏமாத்திட்டாங்க, 3 EVM மிஷின் வந்து பிரச்சனை குளத்தூர்ல மட்டுமா? ஆமா தலைவரே, குளத்தூர்ல மட்டும் 3 மிஷின், 8 மிஷின்ல 3 மிஷின் பிரச்சனையா இருக்கு. இது நம்ம கண்டிப்பா வழக்கு தொடுத்து அங்க போய் நம்ம அசிங்கப்படணும். அப்பதான் நமக்கு வந்து புத்தி வரும். சமாதானப்படுத்துவாங்களா பிள்ளைக்கு? சமாதானம் கூட இது சமாதானம் இல்லைங்க. இது சமாதானப்படுத்துறதுன்னு என்ன தெரியுமா தலைவரே? இடைத்தேர்தல் இன்னும் ஜெயிக்கலாம், இது சமாதானப்படுத்தலாம். தலைவரே நீங்க கவலைப்படாதீங்க, திருச்சி கிழக்குல நீங்க நிக்கிறீங்க, நீங்க டஃப் ஃபைட் கொடுத்து உள்ள போறீங்க, இது சமாளிக்கிறது. தலைவரே 5 வருஷம் வெறி கொண்ட வேங்கையாக வெயிட் பண்ணுங்க, 5வது வருஷம் நம்ம மறுபடியும் முட்டி மோதி ஜெயிச்சிடலாம். இது பாசிட்டிவ் வேர்ட்ஸ். தலைவரே நீங்க தோத்துருக்க மாட்டீங்க தலைவரே, நம்ம போட்டு பார்ப்போம் தலைவரே, எடுத்து பார்ப்போம் தலைவரே, ஓட்டிங் மிஷின்ல கவுண்ட் இது பண்ணா ரீகவுண்டிங்ல பண்ணா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் தலைவரே அப்படின்னு சொல்லி 8000 சில்லறைய 10,000 சில்லறையோ 12,000 சில்லறையோ மாத்தி இன்னும் நோக்கடிக்க போறாங்க. இதுதான் நடக்க போகுது. இவங்களுக்கு மனசளவுல ஏத்துக்க முடியலங்க, அது இன்னும் உங்களால ஜீர்ணிக்க முடியல. 3 மாசத்தை தொட போகுது. இந்த 10ஆம் தேதி வந்தா 3 மாசம் 90 நாளை வந்து தொட போகுது இந்த ஆட்சி வந்து. இன்னுமே அவங்களால வந்து அது என்னடா எப்படியா அது ஏன் பேயே எப்படி நடந்திருக்கும், எப்படி தலைவரே எப்படி நடந்திருக்கும் மாத்தி மாத்தி கேட்டுக்க வேண்டியதான். அது எப்படி தலைவரே பால் வருது, நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ என்கிட்டயே திருப்பி கேக்குறியா அப்படின்ற மாதிரி. ஹோட்டல்காரனுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல பாருதான் நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா நோக்கடிக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அவரு தலைவர் மாதிரி ஃபேஸ் எல்லாமே டல்லா தான் இருந்துச்சு. ஒரு காலையில எந்திரிச்சு போனதுனாலயா? எனக்கு அந்த பார்க் எங்க மத்தியானத்திலேயே போவாங்க வாக்கிங்க்கு? இல்ல எனக்கு அந்த பார்க் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நானும் போய் நான் போய் சொல்லிட்டு வந்துடலான்னு இருக்கேன் பேசாம. அவர்கிட்ட போய் நேரா போய் இங்க பாருங்க உங்களை எல்லாரும் நல்லா ஏமாத்துறாங்க. எதுலயே ஒண்ணு வருவாங்க, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கப்பா. இதுல உத்தமபுத்திரன்ல விவேக் அவரு எல்லாரும் நீ ஏமாத்துறாங்கப்பா. உண்மையாவே உத்தமபுத்திரன்ல வர விவேக் மாதிரிதான் இருக்காரு. வாஷிங்டன் வஜ்ரவேல் இல்ல ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கா? சரி அங்கதான் நோக்கு அடிச்சாங்கன்னா அடுத்தது இன்னொருத்தர் நோக்கு அடிச்சுட்டு போயிட்டாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு, இனி எங்களோட எதிரி தாவேக்காதான். என்ன திமுக இல்லையா அப்போ தாவேக்காவா, நீங்களும் நோக்கடிங்கப்பா அப்படின்ற அளவுக்கு. இது நோக்கடிக்கிறது இல்ல, இது நம்மள சாகடிக்கிறது. அட்லீஸ்ட் எதிரியாவது என்ன ஏத்துக்கோங்க. பிஜேபியோட எதிரி தாவேக்காவாமா? ஆமா, கால கொடுமை. இல்ல இல்ல நீ யாரா வண்டியில ஏற ஏத்துக்குங்க, என்னத்தையாவது சொல்லுங்க, எனக்கு எதிராக கருத்து சொல்லுங்க. நானும் போற வர இடம்லாம் பிரஸ் மீட்ல உங்களை பத்தி ஏதாவது ஏடாகூடமா பேசுறேன், மக்களை பக்கத்துல நிக்க வச்சு ப்ராம்ப்ட் எல்லாம் பண்றேன், அப்படி சொல்லி இப்படி சொல்லணும் ப்ராம்ப்ட் எல்லாம் பண்றேன். எதுக்குமே நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் திமுக கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்ன எங்க கேள்வி கேட்கறாங்க, உனக்கு கொடுத்த டார்கெட் என்ன ஆச்சு, இன்னைக்கு என்ன அச்சீவ் பண்ண, இன்னைக்கு டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணியா இல்லையா? நான் பண்ணிட்டேன் தலைவரே. என்ன சேலே ஆகல தலைவரே, எதுவுமே சேல் ஆக மாட்டேங்குது, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேரா போய் திட்டிட்டு வரேன், ஆபீஸ்ல போயிட்டு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி போங்க பார்த்து போங்க, ஆட்டோ ஏற்றி அமுச்சு விட்டுறாங்க, ரேபிடோல ஏற்றி என்னை அமுச்சு விட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் தலைவரே இருக்குன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு இந்த பிஜேபி எதிர்க்கிறவங்களாம் வண்டியில ஏறு அப்படின்னு, நீ யாரா கோமாளி திமுக, நானும் வண்டியில நீ கீழே வா அப்படின்னு இறக்கி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுகவை அதுல இருந்து இறக்கி விட்டாங்க. அந்த வண்டியில வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ வந்து தாவேக்காவை ஏற்றி விட்டாங்க. இது பார்த்துருக்கீங்களா மாவீரன், யோகி பாபு மாவீரன்? இதுல வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, பேட்ச் ஒர்க் நம்ம இந்த மாவீரன் சிவகார்த்திகேயன் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, எல்லாம் ஹிந்தி ஆளா பார்த்து எடுப்பாங்க. கடைசியா யோகி பாபு போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு குமார்னு சொல்லி போய் சேருவா. அப்படி அந்த மாதிரிதான் இனிமே எங்களுக்கு தாவேக்கா தான் எதிரி. அவ்வளோதான். ஓஹோ அப்படியா, வாங்க நீங்க வாங்க, நீங்களும் வந்து வேலை செய்யுங்க, இங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் போய் செய்யுங்கன்னு இனிமே வந்து வேலையை கொடுக்க வேண்டியதான். இப்ப எப்படி தாவேக்கா என்ன பெரிய விஷயம் இல்ல.
தாவேக்காவுக்கு எதிரி பாஜகன்றது. இப்ப பாஜகவுக்கு எதிரி தாவேக்கா. தாவேக்காக்கு எதிரி பாஜக கிடையாது, பாஜகவுக்கு எதிரி தாவேக்கா தமிழ்நாட்டுல. தேசிய கட்சி. உன் நிலைமைய பத்தியா? என்னங்க அவ்வளவுதானா? சல்லு சல்லுன்னு முடிஞ்சிச்சு. நல்ல விஷயம் தானே. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, ஓகே. கடைசியாக இன்னொரு விளையாட்டு செய்திகள் இருக்கு. இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம், இதை தான் பேசவே மறந்துட்டோம். இளந்தலைவர் பேக். பெயிண்ட் போட்டவரா? பெயிண்ட் போட்டவர் தான். எங்க இருந்து? அது எங்க இருந்து இல்லை, காட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பாரு. அது என் வேலை கிடையாது. ஆனா வந்திருக்காரு, தருமபுரியில வந்து இப்போ போராட்டம் பண்ணியிருக்காரு. வரான் வேட்டைக்காரன் ஓடுன்னு நீங்களே இப்போ ஓடுங்க, கர்நாடகாவுக்கு ஓடி போய் தண்ணியை கொண்டு வா. தண்ணி வந்துட்டு இருக்கிறா, சும்மா நீ வேற ஓடுன்னுகிட்டு எங்கேயாதுன்ற மாதிரி. நீங்க தானே அண்ணன் விஜய் அண்ணன் நம்பிராதனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன கதை? இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? சரிங்க, அவர் ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், அவர் வந்து ஒரு கருத்தை பேசுறாரு, நம்ம வந்து எடுத்துப்போம். சார் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அதான் நானும் கேட்கிறேன், எந்த பங்கருன்னு தெரியல. நாங்க என்ன கேட்கிறோம், எதிர்கட்சி தலைவரையே நாங்க வந்து கேட்கிறோம், சார் எங்க சார் போனீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பப்போ வரீங்க அப்பப்போ போயிடுறீங்க, உங்களை கேட்டா இளம் கலைஞர் இளம் அண்ணா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு சரியானவர் தானா நீங்க? அப்படி இளம் கலைஞர்னா நீங்க வந்து எவ்வளவு துடியா இருக்கணும். கலைஞர்லாம் காலையில 4:30 எந்திரிச்சு பேப்பர் புரட்டி என்ன நியூஸ் வந்திருக்கு, ஏது நியூஸ் வந்திருக்கு, தமிழ்ல இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த நியூஸையே இங்க போட்டிருக்கீங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பாராட்டுறதோ திட்டுறதோ ஏதோ ஒண்ணு பண்ணுவார்ல. 4 மணிக்கு எந்திரிச்சு, இதுக்காக சொல்லல, 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சாயந்தரம். நான் சொல்றது அவர் விடிய காலையில 4 மணி. அது தேவையில்ல, எனக்கு 4 சிம்லரா இருந்தா போதும். இந்த சீட்டு கட்டில வரும்போது எல்லாரும் ஒரு நம்பர் இது இருந்தா போதுன்ற மாதிரி 4 இருந்தா போதும். அது இந்த நாளா அந்த நாளான்றது முக்கியம் இல்ல, தேவை கிடையாது. ஆசா அது இதுவான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, டைமண்ட் ஹார்டின் கிட்டன் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல, 4 இருக்கா போதும் எனக்கு. அதுதான் பிரச்சனைங்க. அதனால வந்து அவரையே நம்ம வந்து கேட்கிறோம், சார் எங்க போனாரு என்ன ஏதுன்னு. திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வசனங்கள் பேசிக்கிட்டு மம்மியை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசுனா யார் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? உங்களை மம்மியும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு மம்மி என்ன சொல்லணும்னா, போய் பேசுங்க, நீங்க தான் போய் பேசுறீங்களா, எப்படியோ பேசி தண்ணி வந்துருச்சுன்னா 2 மாநிலமும் சேர்ந்து பேசி தண்ணி வந்துருச்சுன்னா நல்லது தானே, போய் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிடுவோம். மம்மிக்கு இருக்கிற கரசனை கூட இளம்பெரியா இருக்குல்ல, இளம்பெரியான்ற இளந்தலைவர் இருக்குல்ல, நீங்க பேசி தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. தண்ணி வந்துடல. அதனால வந்து இளம் தலைவர்லாம் என்னங்க, அவர் நினைச்சா வருவாரு, நினைச்சா போவாரு. கமலஹாசனாவது பார்ட் டைம்னு சொன்னாரு, இவர் அதுக்குள்ள சொல்றது கூட கிடையாது. நினைச்சா போறது, நினைச்சா எங்கேயா வெளிநாடு போயிட்டு சுத்திட்டு ஜம்முன்னு வர வேண்டியது. திடீர்னு ஒரு நாள் வந்து பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு விவசாயிகளுக்காக நிக்கிறோம், அதுக்காக நிக்கிறோம், இதுக்காக நிக்கிறோம்ன்றது இது தெரியுதா? இவங்களெல்லாம் ஏன் ஒதுக்கி வச்சிருக்காங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் அனாவசியம், அது நமக்கு அனாவசியம். அதனால ஏதாவது பர்ச்சேஸ் ஏதாவது போயிட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக வந்து அரசியலுக்காக நம்மளோட சுய வாழ்க்கையை நம்ம வந்து பறி கொடுக்க முடியாதுங்க. கம்முன்னு இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன பேச வைக்கிறீங்களா? கேப்டன் மேல உள்ள மரியாதைக்கு நம்மள அமைதியாக போனா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி, வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வந்து அந்த வேளாண் பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு திருப்பதி கோயிலுக்கு போய் பூஜை போட்டு வந்திருக்காரு. அதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு வந்து அதுல என்ன தவறு அப்படின்னு ஒரு கருத்து, இன்னொரு பக்கம் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய அப்படின்னு வச்சுக்கலாமே, அதாவது தமிழ்நாடு நமக்கு நாடு, அது ஒரு மாநிலத்துடைய ஒரு வேளாண் பட்ஜெட்டை நம்மளுடைய அது ரகசிய காப்பு தீர்மானம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரகசியங்களை காப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போய், பிரச்சனை வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போகணுன்றதை தாண்டி அதர் ஸ்டேட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். அதர் ஸ்டேட்ல கொண்டு போய் திருப்பதியில கொண்டு போய் வச்சு அதை நீங்க வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டு வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை ஒரு சாரர் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கோயிலான திருப்பதியில கொண்டு போய் வச்சு நீங்க சாமி கும்பிட்டுன்றது தவறு அப்படின்னு சொல்லி 2 விதமான கருத்துக்கள் வந்து வருது. இதை தவிர்த்திருக்கலாம்ன்றதும் ஒரு வகையான கருத்து. ஏன் இதை நீங்க அங்க எடுத்துட்டு போகணும், வச்சு சாமி கும்பிடணும்? நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம். இது நீங்க இல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மரிய வில்சன் கொண்டு போய் சர்ச்சில் வச்சு பண்ணாருனாலும் இது தப்பு தான்.
பிரச்சனை இங்க வச்சு பண்ணதா அங்க வச்சு பண்ணதான்றதை தாண்டி இது ஒரு ஸ்டேட்ல, வேற ஒரு ஸ்டேட்ல கொண்டு போய் வச்சு நீங்க இதை பண்ணியிருக்கிறது, அது நம்மளுடைய ரகசியம், நம்மளுடைய வேளாண் பட்ஜெட் அது இதுன்னு சொல்லுவோம். ஒன்றும் ஓப்பன் பண்ணி வச்சுலாம் பண்ண போறதில்ல, ஒரு ஃபைல்ல வச்சு க்ளோஸ்டில் வச்சு தான் பண்ண போறாங்கனாலும் இது எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை நீங்க இழுத்துட்டு வரீங்க? இது சும்மாவே எதனா ஒண்ணுன்னா இங்க வந்து சலங்கை கட்டிடுறாங்க, ரெடியாவே சலங்கை கட்டி தான் இருக்காங்க. நீங்க அதுக்கு பொறி போடுற மாதிரி, சாப்பாடு கொடுக்குற மாதிரி நீங்க அதுக்கு ஒரு தீனியை கொடுக்குறீங்க அப்படின்றது. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து சில பேர்லாம் பேசும்போது மற்றவர்கள்லாம் ஓகே, கம்யூனிஸ்டுகளோ மற்ற எம்பிக்களோ அவங்கலாம் சொல்ற கருத்தெல்லாம் கூட ஓகே. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாத்தீங்களா இது எங்க போயிட்டு வருது பாத்தீங்களா, இந்த இது வந்து நீங்க தான் வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய கட்சியான்னு வந்து கேக்குறீங்க. மற்றவங்கலாம் கேட்கலாம், நீங்க கேட்காதீங்க. பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய நீங்க தான் உங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேத்தியுடைய கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்றத நம்ம வந்து பார்க்குறோம். உங்களுடைய எல்லா இல்ல திருமணத்திலும் இதுதான் வந்து சனாதனத்தை வச்சுதான் பண்றீங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்ன பெரியார வந்து டைரக்டா தூக்கிட்டு வருது? இவங்களுக்கு தேவையானப்ப மட்டும் பெரியார தூக்கிட்டு வருவாங்க. அந்த தாவேக்காவது பெரியார் கொள்கை தலைவர், ஆனா அவருடைய கடவுள் எதிர்ப்புல எங்களுக்கு கடவுள் எதிர்ப்புல எங்களுக்கு விருப்பம் கிடையாது, அதை நாங்க தவிர்த்துட்டு தான் அவர் பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிறோம்னு ஒரு காரணம் சொல்றாங்க. நீங்க எதையுமே இல்ல, நாங்க சனாதன எதிர்ப்பு, நாங்க பெரியார தான் கொள்கை தலைவரா வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வீடுகள்ல பண்ற எல்லா பூஜைகள்லயும் இதுதான் சனாதனவாதிகளை தான் கூட்டு வந்து பண்றது, ஐயர்களை கூட்டு வந்து தான் வந்து பண்றது, சமஸ்கிருதத்துல தான் வந்து எல்லாமே வந்து பண்றீங்க. நீங்க உங்களுடைய தொண்டர்கள்ட்ட தயவு செய்து சொல்லிடுங்க, நம்ம அதுல கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம பேரளவுல தான் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம், அதனால நம்ம வந்து அந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஒன்று பண்ணிடலாம். நாளைக்கு இல்லை காரணம் உங்களுக்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு, தம்பிக்கும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு, நாளைக்கு காலையில் அண்ணனுக்கு யாராவது துண்டு போடணும், இல்லை அண்ணன் யாருக்காவது துண்டு போடணும்னா தாம்பரத்துக்கு வந்துருங்க. தரையிலன்னு நினைச்சேன், தரையில துண்டு போடணும் அது கிடையாதா? அந்த துண்டு எதுக்கு? இல்லை வேற ஏதாவது துண்டு போட்டு அது மாதிரி ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அண்ணனோட டைரக்ட் துண்டு போடுற நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கலாம். என்னது அது துண்டு போடுற நிகழ்ச்சினா? துண்டு போடுறதுன்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையறது, அண்ணன் தலைமையில் வந்து நேரடியாக பார்த்து பேசி இணையறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரமில் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நடக்குது. அண்ணன் துண்டு போடுறாரு, போய் கை குளிக்க. எப்படியும் சேர்ந்தவனே தான் திருப்பி வந்து சேர போகிறான், ஏற்கனவே இருக்கிறவனே தான் திருப்பி வந்து சேருவான். ஏன் அவ்வளோ இதுவான மக்கள் எத்தனை வருஷத்துக்கு சேருவாங்க? தமிழ் தேசியத்துக்காக வரமாட்டாங்களா? சேருவாங்க. திருநிதி தரமாட்டாங்களா? அது தருவாங்க, அதுதான் எப்பவுமே கொடுக்குறாங்களே. அது எப்படியா இருந்தாலும் வந்துருங்க, அது உங்களுக்கு இங்க இருந்தோ எங்க இருந்தோ வரதான் போகுது, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை போய் வைக்கலாமா? லீவு நாள் அன்னைக்கு எல்லாம் படுத்து தூங்குற நாள் அன்னைக்கு போய் வச்சா யாரு வருவாங்க போவாங்கன்ற கேள்வி இருக்கு. தப்பான ஒன்று விஷயம் சொல்லிட்டேன் நான். நீங்க அண்ணனுக்கு துண்டெல்லாம் போட முடியாது, அண்ணன் தான் உங்களுக்கு துண்டு போட்டுருவாரு. அண்ணன் உங்களுக்கு துண்டு போட்டுருவாரு, அதுல டவுட் கிடையாது. நீங்க அவரை போய் பார்க்கலாம், அவரும் உங்களுக்கு துண்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி என்னதுக்கு இந்த ஒன் இண்டியாவில் வந்து ஜென்சி மீட்டப் வந்து நடந்துருக்குது. வழக்கம் போல் நாதாக்காவில் இருக்கிற அந்த ஒரு 2 யூடியூபர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த யூடியூபர்ஸ் அவங்கவுங்க எல்லாமே போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தானே வந்து எல்லாமே ஊதி பெருசாக்குனீங்க, தாவேக்காவை வந்து இது பண்ணது எல்லாம் நீங்கள் தான். ஒரு 15 லட்ச ரூபா ஒரு நியூஸ் சேனல் கொடுத்தோன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லைவ் போட்டுருவாங்க. விஜய் வராரு போறாரு கிளம்புனாருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பின்னாடி பாட்டு போட்டிங்களா, நாங்களும் தானே அங்கே எங்கிட்டு போகிறோம், எங்களுக்கு ஏதாவது என்ன பாட்டு போட்டிங்க நீங்கள்? என்ன இருக்குது பாட்டு போடுறதுக்கு? அது ஏதோ ஒன்று அண்ணன் பாடி இருப்பார்ல, கண்ணாடி பாக்கையில கண்ணாடி பாக்கையில என் அண்ணன் முன்னே வந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கணும்ல, நாராசமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. 15 லட்ச ரூபா கொடுத்து நீங்க லைவ் போட வச்சு எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா என்ன? ஏன் நானே 1.5 கோடிக்கு தான் கார் வச்சிருக்கேன். அதுதான் அடமானம் வைக்க வேண்டியதானே. நீங்க லெக்ஸஸ் பிஎம்டபிள்யூன்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கார்ல பஸ் எடுத்துட்டு போவீங்க. உடைச்சு வாங்கினாரு அவர், உடைச்சு வாங்கினாரு அவர், சம்பாரிச்சாரு, சினிமால சம்பாரிச்சாரு, பல கோடிகள் சம்பாரிச்சு அவருடைய செலவுல அதெல்லாம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவரோட அந்த இது இருக்கும் இல்லையா, வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா, அதுல போய் பாருங்க எத்தனை கோடி டெபாசிட் பண்ணிருக்காரு, எவ்வளவுக்கு எஃப்டி வச்சிருக்காரு, எங்கெங்கெல்லாம் சொத்து வச்சிருக்காருன்னு எல்லாமே தான் டீட்டெயிலா கொடுத்துருக்காருல. அவர்கிட்ட போய் நீங்க எப்படி காப்பீங்க? நெக்ஸஸ் வச்சிருக்க எக்ஸஸ் வச்சிருக்கலாம் நீ எப்படி போய் கேட்ப?
நீ என்ன கணக்கு காட்டினியோ அதை தான் கேட்பாங்க. ஆமா, நீ என்ன என்ன 50,000 கட்டினாரா? 50 லட்சமா எவ்வளவோ காட்டினீங்கல்ல. இந்த லேண்டை நான் இவ்வளவுக்கு தான் வாங்கினேன், இந்த லேண்டை நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கினேன், என்கிட்ட இவ்வளவுதான் நகை இருக்கு, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதே மாதிரி இந்த கார் வரும்போது கேட்க தான் செய்வாங்கங்க. அதெல்லாம் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கா? விஜய் அவர்கள்ட்ட போயிட்டு என்னங்க உங்கள்ட்ட இந்த கார் வச்சிருக்கீங்களா என்ன கதைன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு. காலையிலே எடுத்து அந்த சீட்டை தூக்கி போடுவாரு. இந்தப்பா நான் சம்பாதிச்சேன், இந்த பீச்னு ஒரு படம் நடிச்சேன், அதுல எனக்கு ஒரு 150 கோடி பணம் கொடுத்தாங்க, சம்பளம் கொடுத்தாங்க, இந்த அவர் எடுத்து வச்சுக்க அப்படின்னு. வாரிசுன்னு ஒரு படம் நடிச்சேன், அந்த படத்துக்கு எனக்கு ஒரு 200 கோடி கொடுத்தாங்க, இந்த எடுத்து வச்சுக்க அப்படின்னு, பாத்துக்கப்பா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட்டை காட்ட முடியாதுங்க. அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு, சாட்டை அவர்கள் சொன்னாரு, அது 108 தொகுதி ஜெயிச்சதுக்கு நான் தானே, அப்ப நான் தானே பெரிய ஆளுனா, 120 தொகுதியில வந்து தோக்கடிச்சதுக்கு வந்து நான் தானே காரணம், அப்ப நான் தானே பெரிய ஆளுன்னு காலை தூக்கி ஒன்னு அங்கேயே மேல போட்டுக்கிட்டாரு. வேற என்ன பண்றது? பக்கத்துல இருக்க மேல போட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கி இருந்தாலும் அங்க போய் இடிச்சிருக்கோம், பஞ்சாயத்து இருந்திருக்கோம். ஏன்னா ஏன் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு நினைப்புங்க, நம்ம தான் நம்மளால. இப்ப என்ன ரொம்ப ஓவரா அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க, என்ன கதை இது? எதுவும் பண்றது இல்லல்ல, சீன்றது இல்லல்ல இவங்கள. அதையும் கேட்டிருந்தாங்க. 8% 4% மாறிடுச்சு. அடுத்தது வந்து தனுஷ் அவர்களை, சூர்யா அவங்க, பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் கட்சி தொடங்குறாங்களே, அப்போ அதுவும் ஜீரோவா போயிருமா? உங்களோட கொள்கையிலேயே வந்து இது இல்லை, கட்டமைப்பு வந்து சரியில்லைன்னா நீலாம் எனக்கு வந்து இது பண்ணாத, அட்வைஸ்லாம் பண்ணா வெளில வா, 1 to 1 வா, நம்ம அங்கே வந்து பேசிக்கலாம். இங்கேருந்து என்ன கேள்வியோ அதை மட்டும் கேள்விதான் கேட்குறேன், இதுக்கு பதில சொல்லு. நாங்கள் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றாப்புல மறுபடியும். ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி 0ல தான் முடிய போகுது. அதுல ஒரு சாராம்சம் இவ்வளவுதான். நம்ம அதை பத்தி அதிகம் கூட நம்ம வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கே கூட வந்து பிடிக்காது, உண்மையாவே பிடிக்காது. 0ல ஸ்டார்ட் பண்ணி 8க்கு போனீங்க, அந்த 8 கம்மி பண்ணி கொண்டு வரதோட பங்கு எல்லாருக்கும் இருக்குன்றாரு. சாட்டை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நியாயமா பேசுறாரு. ஜெயிச்சதுக்கு இதுதான் காரணம்னா அப்ப தோத்ததுக்கு எல்லாரும் தான் காரணம். ஏன்னா சீமான் அவர்கள் சொல்ல முடியாதுல்ல, நீங்க தான்டா காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப எல்லாரும் காரணம். அவர் சீமான் உட்பட, இர்மோன கார்த்தி உட்பட, சாட்டை துரைமுருகன் உட்பட, வேட்பாளர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் காரணம். ஏன்னா நம்மளோட ரூட் இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களா திரும்பிக்கிட்டாங்க. நம்ம விஜயை போய் திட்டுவோம், அதான் கரெக்டா இருக்கும், நம்மள எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்றதுனால அந்த பக்கம் போனீங்க. அது முடிஞ்சிருச்சு. அது உங்களாலன்னு கிடையாது, நீங்க இல்லனாலும் அவங்க தான் ஜெயிச்சிருக்க போறாங்க. நீங்க அதீதமா போட்ட இது எஃபெக்ட், டேய் வெளியே வாடா, உனக்கு இதுடா கோடையாடா, நீ என்னடா நீ கரூர்ரா, உன்னாலதான்டா போச்சு அப்படின்னீங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, நீ ஏன் ஊழ பைப்புல இவ்வளவு சவுண்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு இவனை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டி அமுச்சு விட்டாங்க. ஏ குட்டி சார் இருக்கீங்க வாடா அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு கொட்டி 4 நறுக்குன்னு கொட்டி போப்பா அப்படின்னு வந்து அமுச்சு விட்டாங்க. அது இப்ப எங்க போய் நிக்குதுன்றது நமக்கெல்லாம் தெரியும். அதாவது இவங்களால வந்து விஜய் வந்து ஜெயிக்கல, ஆனா இவங்களால விஜயால இவங்க தோத்தாங்க. அது உண்மை, அப்படிதான் சொல்லணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. அவ்வளோதான் கார்த்தி, முடிஞ்சது. தொடர்ந்து நாளை நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.